என்னாகும் புஸ்தகத்துல எடுக்கிறோம் பார்த்தது 14வது என்ன மாத்திர 14வது அதிகாரத்துல நான் 13ல இருந்தே படிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்துல இருந்தே 23 படிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையில திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளை பழங்களும் அத்தி பழங்களும் சிலவற்றையும் கொண்டு வந்தார்கள். ஒரு கொடியில உள்ள திராட்சை பழங்கள் 2 பேர் கட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு அந்த தேசத்துல ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. கானான்ல செய்து இருக்குது. தேவ பார்த்து வந்தவங்க அதை கொண்டு வராங்க. அதை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் சொன்னது இப்படிப்பட்டதா இருக்குது அப்படி சொல்லிட்டு 27ல பாருங்க, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். இது அதனுடைய கனி. அதையெல்லாம் கொடுத்து மோசேட்ட கொடுத்துல, இது அதனுடைய கனி. தேவன் சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் அப்படி சொல்லிட்டு அடுத்தால ஆனாலும் சொல்றாங்க பாருங்க. அதோட முடிச்சிருந்தாங்கன்னா இவங்க நேர போயிருக்கலாம். ஹல்லேலூயா. இவங்க நேர போயிருக்கலாம். கர்த்தர் சொன்ன வாக்குப்படி எல்லாருமே கானான்ல போயிருப்பாங்க. அடுத்தால சொல்றாங்க, ஆனாலும் அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இப்ப யாரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க? அவங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு பெருமையா இருக்கிறோம், அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்படி வேவு பார்க்க போனவங்க வந்து சொல்றாங்க. இப்ப சொல்றேன் அதே இடத்துல காலேப்பு யெகோவா வேலை பார்க்கறாங்க. காலேப்பு சொல்றாரு, அப்பொழுது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். ஹல்லேலூயா. அங்கே பார்த்தவர்கள் நல்ல தேசம் தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க நம்ம ஜெயிக்க முடியாது, அவங்க நம்மளோட பலவான்களாக இருக்கிறாங்க, ஆனபடினால் நம்ம அதை என்ன பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதை மறுதலிக்கிறாங்க? இப்போ யார் அசட்டை பண்றாங்க? தேவன் சொன்ன வார்த்தையை அசட்டை பண்றார்கள். தேவன் சொன்ன வார்த்தையை அசட்டை, அவன் நான் கொடுத்துட்டேன்னு சொல்றேன், கானானை போய் நீங்க என்ன சுதந்திரத்தோட இப்படி இருக்குது, நீங்க போங்க. அடையாளத்தையும் பார்த்தாச்சு, அவங்க எடுத்துட்டு வந்த பழங்களையும் பார்த்தாச்சு, அவங்க முன்பாக பலத்த அற்புதங்களையும் காண்பித்து விட்டார். செங்கடலை பிளந்தார், இதெல்லாம் காண்பித்ததுக்கு பிறகும் இவங்க மறுதலிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அதே அதுல காலேப்பு சொல்றாங்க, கர்த்தர் சொன்னார், அதனால் நமக்கு செஞ்சிருவார், தந்துருவார், இப்பொழுதே நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த காலேப்புக்குள்ள என்ன அவங்களுக்குள்ள எண்ணம் என்ன? அவங்க மாம்சத்தின் படியை பார்க்கிறாங்க, காலேப்பு வாக்குத்தத்தத்தின்படி பார்க்கிறார். ஹல்லேலூயா. காலேப்பு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதனால நமக்கு தருவார். ஆமென். கர்த்தர் சொன்னார், அதை செஞ்சிருவார், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார் என்பதை காலேப்பு உறுதியா இருக்கிறார். ஆனா இவர்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக தான் இருக்கிறது. அவர் சொன்னது கரெக்டா தான் இருக்குது. இவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பண்ணபடினால் அவர்கள் அங்க என்ன செய்றாங்க, அசட்டை பண்ணப்பட. அதனால தேவன் கோபம் அடைந்து 40 வருஷம் வனாந்தரத்திலே போக பண்ணி யார் யாரெல்லாம் அவிசுவாசித்தார்களோ அவரை எல்லாரையும் மடிய பண்ணினார். ஹல்லேலூயா. 14:8 படிக்க பாருங்க. கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தால் இந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் விரோதமாக என்ன செய்தீங்க, கலகம் பண்ணாதீர்கள் அப்படின்னு காலேப்பு சொல்றார். அவர் நம்ம பிரியமா இருக்கிறார், அதை நம்ம கொடுப்பார். அப்படின்னா கர்த்தர் விரோதமா நீங்க நினைச்சாங்க கலகம் பண்ணாதீங்க. ஆனால் வேற எல்லாம் நினைச்சது கலங்கடிக்கிறது, சபையை கலங்கடிக்கிறது. ஜனங்கள் அழுது புலம்புறாங்க. ஜனங்கள் அழுது புலம்பியவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. முறுமுறுக்கும் பொழுது நாங்க எதிர்த்துல இருந்தா நலமா இருக்குமே, இங்க இருந்து நம்ம சாவதற்கு அபாயங்களை கொண்டு வந்தீர் என்று அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தம் அவர் வாக்குத்தத்தத்தை இழந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவன் இந்த புது உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுபடியும் பிறந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது, ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்துக்குரியவர்கள் மரித்து ஆவியில பிழைத்திருக்கிற நமக்கு அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர். நான் வெட்கம் அடைவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார், அதில் அவர் உண்மையுள்ளவர். என்னை சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், அதில் அவர் உண்மையுள்ளவர். சகல ஜாதிகளை பார்க்கும் என்னை கீர்த்தி
சும்மா வைப்பேன் சொல்லி இருக்கிறார். அதில் அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் எதெல்லாம் இருக்கிறதோ அதை அவர் உங்களுக்கு நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அல்லேலூயா, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அன்றைக்கு காலையில் லகுவாய் கானானுக்குள்ள போனது போல நீங்கள் பரலோகத்துக்கு உறுதியாய் போக முடியும். அல்லேலூயா.